திருப்புகழ் 427. தமிழ் ஓதிய குயிலோ மயில் ஆண்டலை ஆம் புறவம் கிளி காடையின் அணில் ஏர் அழி ஆம் குரல் வாய்ந்த அதி செந்தகுமா மிடறு ஒலியார் இதழாம் சுளை தேன் கனியின் சுவை சேரும் தனபாரமும் மலையாம் என ஓங்கிட மாம் பொறி சிந்திட வேல்விழி நுதலோ சிலை வான்பிறை மாந்துளிரின் சரிரார் குழல் இருளா நகை ஓங்கிய வான் கதிரின் சுடர் பாய குமிழ் நாசியின் முகமோ மதியாம் குளிர் சேங்கமலம் சரிதோடு இணை செவியாடு ஊசலாம் கள பூங்கமுகம் கொடி நூல் இடை உடையார் அன்னமாம் பிரியர் மான்புரிமின் கொடி மாதர் குணமோடு அமளியின் ஆடினும் ஓங்கிய பூங்கமலம் சரண் நூபுற குரல் ஓசையும் ஏந்திடு மா அண்டலையின் கொடியோடு எழுதரிதாம் வடி ஓங்கிய பாங்கையும் மண் தகையேனே. திமிதோ திமி தாங்கண தீங்கண தொந்தகுதோ தகு டாங்குட தீங்கட தொந்திகிடோ டிமிடோ டாங்குட டீந்தகம் என்று இயல் பேரி திசை மூடுக கடல் ஏழ் பொடியாம்படி ஓங்கிய வெம் கரி தேர் பரி அசுரார் களமாண்டிட நீண்ட அரவின் சிற மீள்பட குவடோ துகள் வான்பெற வாங்கிய வன் கதிர் வேலா கமல் மா இதழ் சடையார் அடியேன் துயர் தீர்ந்திட வெண் தழல் மா பொடி அருள்வோர் அடல் மான் துடி தாங்கிய வன்கரர் மாடு அருளு உமையாள் எமை ஈன்றருள் மென் குறவோனே. கடையேன் இருவினை நோய் மலமாண்டிட தீண்டிய ஒன் சுகமோகினி வழிநாயகி பாங்கன் எனாம் பகர்மின் கலை நூல் உடை முருகா அழல் ஓங்கிய ஓங்கலின் வன் பெருமாளே. இயல் பேரி திசை மூடுக கடல் ஏழ் பொடியாம்படி ஓங்கிய வெங்கரி தேர்பரி அசுரார் களமாண்டிட நீண்டரவின் சிற மீள்பட குவடோ துகள் வான்பெற வாங்கிய வன் கதிர்வேலா கமல் மா இதழ் சடையார் அடியேன் துயர் தீர்ந்திட வெண் தழல் மா பொடி அருள்வோர் அடல் மான் துடி தாங்கிய வன்கரர் மாடு அருளும் உமையாள் எமை ஈன்றருள் மென் குறவோனே. கடையேன் இருவினை நோய் மலமாண்டிட தீண்டிய ஒன் சுகமோகினி வள்ளிநாயகி பாங்கனாம் பகர்மின் கலை நூலுடை முருகா அழல் ஓங்கிய ஓங்கலின் வன் பெருமாளே. திமிதோ திமி தாங்கண தீங்கண தொந்தகுதோ தகு டாங்குட தீங்கட தொந்திகுடோ டிமிடோ டாங்குட டீந்தகம் என்று இயல் பேரி திக்குகள் யாவும் மூடுமாறும் ஏழ் கடல்களும் பொடியாகுமாறும் பேரொலியுடன் வந்த கொடிய யானைகளும் தேர்களும் குதிரைகளும் அசுரர்களும் போர்க்களத்தில் இறக்க அதனால் பெரிய ஆதிசேடனின் தலை பூபாலத்தினின்றும் மீட்சி அடைய மலைகளின் தூள் வானத்தை அளாவிச் செலுத்தின வன்மையான ஒளி உடைய வேலனே. போர் முரசின் ஒலி குறிக்கப்படுகிறது. நறுமணம் கமழும் அழகிய கொன்றையை சூடிய சடையினர் என் துன்பம் நீங்க திருநீற்றை அழித்து உதவினவர் வன்மை உடைய மான் துடி என்ற இவற்றை தாங்கி ஈகைத்தன்மை உடைய கையினராகிய சிவபெருமானின் பக்கத்தே இருக்கும் உமையம்மை அகில உலகத்தையும் ஈன்றவள் எங்களையும் ஈன்றவள் பெற்றருளிய மைந்தனே சிறந்த குருவே. அடியவனான என் 2 வினைகளும் நோயும் 3 மலங்களும் அழிந்து விடுமாறு பரிசத்தீக்கை செய்து அருளிய ஒள்ளிய சுகமேனி வள்ளிக்கு கணவனாகச் சொல்லப்படும் விளங்கும் கலை நூல்களில் வல்ல முருகா
தீ உருவாய் ஓங்கி நின்ற மலையான திரு அண்ணாமலையில் வளப்பம் பொருந்திய பெருமாளே. விலைமகளிரின் தமிழின் இனிய குரலை காட்டும் குயிலோ மயிலோ கோழிதானோ புறாவோ கிளியோ காடையோ அன்றிலோ வண்டோ என்னும் குரல் வாய்ந்து மிக்க செம்மையான தகுந்த சிறந்த கண்டத்து ஒலி உடையவர். அவரின் வாய் இதழ் பலாச்சுளை தேன் பழம் இவற்றின் சுவையே உடையது. கொங்கை சுமை மலையெனும்படி படுத்து ஓங்க அழகிய தேமல் அங்குமிங்கும் சிதறியது போல் விளங்கும் விழிவேல், நெற்றி வில்லோ அல்லது பிறையோ, மேனி மாந்தளிரோ கூந்தல் இருளோ, பற்கள் விளங்கும் கதிரவனின் பாய்கின்ற ஒளியோ, மூக்கு குமிழம் பூவோ, இனிய முகம் திங்களோ அல்லது செந்தாமரையோ, பொருத்தமான தோடுகள் உள்ள காதுகள் ஊஞ்சலோ, கழுத்து அழகிய கமுவோ, இடையானது கொடியோ நூலோ என்ற இயல்பை கொண்டுள்ளவர். அன்னம் போன்ற நடையை காட்டுபவர், அன்பு காட்டுபவர், பெருமை உடைய மின்னல் கொடி போன்றவர். இத்தகைய விலை மாதர்களின் இத்தகைய குணம் கொண்ட கொடி மாதர்கள் மாண்புரிமின் கொடி மாதர் குணமோடு அமளியின் ஆடினும் அழகிய தாமரை போன்ற நின் திருவடியில் உள்ள சிலம்பின் ஒலியும் கையில் உள்ள கோழிக்கொடியும் எழுதுவதற்கு அரிய ஒளி சிறந்த அழகும் மிக்க அளவுக்கு என் நினைவில் வருவதை யான் தடை செய்யேன், சிறிதும் மறவேன். கொடிமாதர் குணமோடு அமளியின் ஆடினும் ஓங்கிய பூங்கமலம் சரணூபுர குரலோசையும் ஏந்திடு மா அண்டலையின் கொடியோடு எழுதரிதாம் வடிவோங்கிய பாங்கையும் மண் தகையேனே. கலை நூலுடை முருகா, அழலோங்கிய ஓங்கலின் மண் பெருமாளே. அருணகிரியாருக்கு வள்ளியம்மை ஸ்பர்ச தீட்சை செய்து அருளியது கடையேன் இரு வினை நோய் மலமாண்டிட தீண்டிய ஒன் சுக மோகினி வள்ளிநாயகி பாங்கன் எனாம் தகர்மின் என்ற அடிகளால் தெரிகிறது.